வணக்கம் மாணவர்களே. நீட் தேர்வுக்கான அந்த முடிவுகள்லாம் வெளியில் வந்துருச்சு. என்டிஏ அவங்க சொன்னது மாதிரி டென்டேட்டிவாக இன்றைக்கி 8 மணிக்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவோம். அதாவது ஜூன் 14 8 மணிக்குள்ளே பப்ளிஷ் பண்ணுங்கிற மாதிரி இன்றைக்கி மதியமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் எதிர்பார்த்த கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்குள்ளே தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு மார்க் 686 686 அப்படிங்கிறதையும், டாப் 100ல் 5 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. அதில் அந்த ஃபஸ்ட்டு ரேங்க் 27வது ரேங்க் எடுத்திருக்காரு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. இதில் இப்போ நமக்கு மார்க்கு ஸ்கோர் கார்டு கிடச்சிருச்சு, பர்சன்டைல் கிடச்சிருச்சு. அதே மாதிரி நம்மளோட ரேங்கிங் இப்போ ஏஐ கோட்டா ஆல் இண்டியா ரேங்கிங் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்முடைய மாணவர்களோட ஒரே ஆல் இண்டியாவில் கிடைக்குமா இல்லையோ, ஸ்டேட் கோட்டா 85% இடம் கிடைக்குமா சார் அப்படிங்கிறதான் எல்லாருடைய இதாகவும் இருக்குது. ஏற்கனவே எக்ஸ்பெக்டட் வீடியோவில் சொன்னது என்ன அப்படின்னா, 500+ நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அது எந்த கேட்டகரியாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதாவது ஃபஸ்ட்டு ஓசி கூட சொன்னாங்க, எந்த கேட்டகரியாக இருந்தால் கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ட்ரிப் ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒரே ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளஸ்டர் அதாவது ஒரு மார்க்லேயும் 1000 பேர் 2000 பேர் 10,000 பேர் இருக்குது. அது 480 490 அப்படின்னு சொல்லியிருந்தது. அது இப்போ 500 அந்த ரேஞ்சுக்கிட்ட போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. அதே மாதிரி வேறு என்ன, ஆனால் போன 2024-25க்கும் கொஸ்டின் டஃப் அப்படிங்கிறனால அந்த 700 கிராஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற இதை பார்க்க முடியுது. அதே மாதிரி நீட்டில் பாஸ் பண்ணவங்க குவாலிஃபைடு டு பிகம் டாக்டர், நீ எந்த கோட்டாலும் சரி, என்ஆர்ஐ கோட்டாலும் சரி அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டா எந்த கோட்டாலும் சரி, அதற்கான அந்த மார்க் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது யூஆர் அண்டர்ஸ்டடுக்கு பார்த்திங்கன்னா 144, ஓபிசி நான் கிரிமி லேயர் 113, எஸ்சி எஸ்டிக்கு 113, ஃபிசிக்கலி சேலஞ்சருக்கு 127. அந்த மாதிரி அதெல்லாம் போன வருஷத்தை காட்டிலும் மார்க்கு கம்மியாயிருச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எதிர்பார்த்ததில் ஒன்று என்னென்னா, அந்த கிளஸ்டர் மாறிடுச்சு அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க முடியுது. மற்றபடி ஓவரால் ரேங்கிங் அந்த 500 எபோவ் அதில் எடுத்தவங்களுக்குலாம் சேஃபான ஸ்கோர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரி சார், இப்போ என்ன சார், என்கிட்ட ஆல் இண்டியா கோட்டா ரேங்கிங் இருக்குது. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டு அந்த செலெக்ஷன் கமிட்டி செலெக்ஷன் போர்டில் நான் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ஏஆர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இவங்க ஸ்டேட் கோட்டாக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டால் தான் என்னால் நான் எனக்கு தமிழ்நாட்டில் உள்ள அந்த 36 காலேஜில் கவர்மெண்ட் சீட்டு கிடைக்குமா, அந்த 5000 சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதான் அனைவருடைய கேள்வியாகவும் இருக்குது. அதுக்கு அதாவது நான் 2-3 வீடியோ பார்த்தேன். அதில் ஏற்கனவே அவங்க சொன்னது தான், அதாவது 2022, 23, 24 இதில் உள்ள ஸ்கோர்ஸ் அனாலிசிஸ் பண்ணி இப்போ அதை நீங்களே கூட சரி பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு 43,000 ரேங்க்கில் இருக்கீங்க, நீங்கள் பிசியாவோ எம்பிசியாவோ அல்லது எஸ்சி எஸ்டியாவோ இருக்கீங்க. எனக்கு அந்த இப்போ உங்கள்கிட்ட ரேங்கிங் இருக்குது. இனிமேல் மார்க் நம்ம கூட தேவை கிடையாது, ரேங்கிங் தான் முக்கியம். மார்க் எவ்வளோமா இருந்துட்டு போகுது, ரேங்கிங் தான் நம்ம முக்கியம். இந்த ரேங்க்கில் எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணலாம். அப்படின்னா போன வருஷம் 2024 இதே ரேங்கிங்கில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா முன்ன பின்ன தான் இருக்க போகுது. ஸோ அந்த ரேங்கிங்கை வச்சு நம்ம கேட்டகரியில் உள்ள அதே பையன், ஏன்னா காம்படிஷன் அப்படிங்கிறது இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, போன வருஷத்துக்கால இந்த வருஷம் 100 மார்க் கம்மியாக இருக்குது, மற்றபடி அதே லெவலில் தான் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மார்க்குக்கு அந்த ரேங்கிங்கில் சீட்டு கிடச்சிருக்கா கவர்மெண்ட் கோட்டாவில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அஸ்யூம் பண்ணலாம், கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத. அதே மாதிரி கடந்த 3 வருஷத்தோட ஆவரேஜ் 2022, 23, 24 3 வருஷம் ஆவரேஜை வச்சு இதில் ஒரு பெரிய லெவலெல்லாம் மாற்றம் வரப்போகிற கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த காம்படிஷன் லெவல் அந்த ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஒரே மாதிரி அந்த ஃப்ரெஷ் ரிப்பீட்டர்ஸ் எழுத போகிறாங்க. என்டிஏவோட கொஸ்டின் பேட்டர்ன் தான் மாறுமே ஒழிய இந்த ரேங்கிங் அது இப்போ இந்த வருஷம் 720 யாருமே எடுக்கலை அப்படின்னா 636, அப்போ அதுலேருந்து தான் குறைய போகுது, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் கொஸ்டின் ரொம்ப டஃப் அப்படின்னு. இப்போ ஆல் இண்டியா ரேங்கிங் ஏஐக்யூ இதில் நம்மகிட்ட என்ன இருக்குது, ரேங்கிங் இருக்குது. இதை வச்சு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா அந்த 85% நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நான் அப்படியே கொஞ்சம் அசீம் பண்ணி ஒரு நார்த் இந்தியன் வீடியோஸ் அதெல்லாம் பார்த்து போட்டதில், நார்த் இந்தியன் வீடியோஸ்லாம் இன்னும் கம்மியாக சொல்கிறான், 480 490 இன்னும் சொல்கிறான். அது எப்படி சொல்கிறான்னு எனக்கு தெரியல. அது இன்னும் இப்போ கூட பார்த்தேன், ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்க்குறேன். பார்த்தா தமிழ்நாடுக்கெலாம் ஆல் இண்டியா கோட்டா 515 சேஃப் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு
தமிழ்நாட்டுக்கு ஆல் இண்டியா காட்டில் 480 அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் எதை வச்சு அப்படின்னு சொல்லலாம் தெரியல, பாதி அவன் ஹிந்தியில் பேசுகிறான். இருந்தாலும் இந்த ஆவரேஜ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதாவது லாஸ்ட்டு 3 இயர்ஸு அந்த சராசரி இதை வச்சு கரஸ்பாண்டிங்காக இந்த வருஷம் 2025 எவ்வளவு வந்து அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் உள்ளவங்க உள்ளே போயிருக்காங்க போன வருஷம் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொன்னோம்னா, இப்போ இதுதான் நம்ம பாயிண்ட்டு. நீங்கள் வந்து இந்த ரேங்கிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாவில் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதான் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பாருங்கள். ஜென்ரலில் 25,000 அதாவது 25,000க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க ஆல் இண்டியா கோட்டாவில் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாவில் சீட்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வாய்ப்புகள் அப்ராக்சிமேட்டாக இருக்குது. அதாவது ஸ்டேட் கோட்டாவில் அதாவது இப்போ உள்ள ஆல் இண்டியா கோட்டாவில் இன்றைக்கி வந்த நீட் ரிசல்ட்டில் 25,000 அந்த ரேங்க்கில் நான் இருக்கேன் சார், இப்போ 24,000 23,000 அதெல்லாம் இருப்பீங்க. அந்த ரேங்க்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட் கோட்டாவில் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதை பொறுத்த மட்டும் இல்லை ஜென்ரலுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நம்ம வந்து பிசி எம்பிசி அதை வந்து நம்ம என்ன செய்வோம், ஓபிசின்னு சொல்லி சொல்லுவோம். ஓபிசியை பொறுத்த மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டாவது கேட்டகரி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அதாவது நம்ம இதில் வந்து ஓபிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது பிசி எம்பிசி இதுக்கு வந்து சொல்கிறாங்க 56,000 அதாவது 56,000. முதல்ல சொன்னது 25,000, அது வந்து ஜென்ரல். 25,000க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது இந்த 3 வருஷத்தோட ஆவரேஜ். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 55,000 அந்த 56,000 இது வந்து பிசிக்கு. நம்ம பிசிங்கிறத அங்கே ஓபிசி 56,000 அதுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பிசிஎம் முஸ்லீம்ஸு அவங்க கிடைக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்னா 64,000க்குள்ளே ஆல் இண்டியா ரேங்க்கில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாமே வந்து அஸ்யூம் தாங்க. இது லாஸ்ட்டு 3 இயர்ஸோட கட் ஆஃபை கரெக்ட் பண்ணிங்க போகிறது 64,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அதாவது இது வந்து பல வீடியோக்குள்ளே எடுத்து அதுக்கப்பட்ட ஒரு கன்க்ளூஷன் தான். இதில் முன்னப்பின்னா இருக்கலாம். நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக டென்டேட்டிவாக அதுக்காக ரொம்பவும் தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கரஸ்பாண்டிங்காக போன வருஷம் ரேங்கிங்கை வச்சுட்டு அது இந்த வருஷம் எவ்வளோ மார்க்கில் இருக்குது, அது எந்த ரேங்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசியை பொறுத்த மட்டும் 74,000 அந்த ரேங்கிங் உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும். எஸ்சியை பொறுத்த மட்டும் ஷெட்யூல்டு கேஸ்ட் பட்டியலின மக்களுக்கு வந்து 1,60,000, எஸ்சிஏ அருந்ததியர் அவங்களுக்கு வந்து 2,50,000, எஸ்டிக்கு வந்து 2,38,000. இந்த ரேங்கிங்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட் கோட்டாவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னும். திரும்ப வேணால் நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து 25,000 ஆல் இண்டியா ரேங்கிங் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணதில் இருந்தீங்க, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸும். பிசியாக இருந்தீங்கன்னா நான் வந்து ஓபிசின்னு பிரிக்கலை, பிசியாகவே பிரிக்கிறேன். பிசி இருந்தீங்கன்னா 56,000 56,000க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கும். பிசி முஸ்லீம் அவங்களா இருந்தீங்கன்னா 64,000 ரேங்கிங் உள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கும். எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் அதில் 74,000 அந்த ரேங்கிங்கில் இருந்தால் கிடைக்கிறதுக்கும். எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட்டு அது வந்து 1,60,000 இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும். எஸ்சிஏ அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியர் 2,50,000 ரேங்கிங்கில் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும். எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைபு பழங்குடியினர் 2,38,000 கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி. இது வந்து சும்மா குத்துமதிப்பாலாம் ஜோசியம்லாம் கிடையாதுங்க. ஆவரேஜாக கரஸ்பாண்டிங்காக போன வருஷம் ஸ்டேட்டு அதாவது ஆல் இண்டியா கோட்டா அதை வச்சு ஏஏஆரை வச்சு ஸ்டேட் கோட்டாவில் இவ்வளோ இருக்கலாம்னு ஒரு அசம்ஷன் தான். 500 510க்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான இல்லை எந்த ஒரு இதில் கிடைக்கிறதுக்கான 500 அந்த இதில் இருந்து 5,000 சீட்ஸு அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் வந்து இந்த அப்டேட்டு. இனிமேல் நம்ம ஸ்கோரை பற்றி பேசுகிற அவசியமே கிடையாது. ரேங்கிங்கில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மற்றபடி எல்லாருமே கொஞ்சம் ப்ரிடிக்ஷன் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. ஒன்றும் பெரிய லெவலில் வேரி ஆகலை. அதாவது இவ்வளோ தான் வரும் 500 அந்த ரேஞ்சில் தான் சொன்னாங்க. யாருமே 720 எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா கொஸ்டின்ஸ் டஃப்பு அப்படிங்கிறனாலையும். ஸோ இதுதான் இப்போதைக்குள்ள லேட்டஸ்ட்டு. அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம பேசுவோம். இதுவுமே மாறும். இது கண்டிப்பாக 100% பர்ஃபெக்டாக கட்டாயமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டு செலெக்ஷன் கமிஷனில் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் தான். ஆனால் இருந்தாலும் இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா
ஆல் இண்டியா கோட்டா போன வருஷம் எவ்வளோ உள்ளே போனாங்க அப்படிங்கிறத வச்சு கரஸ்பாண்டிங் மார்க்கு அப்போ இந்த வருஷம் எவ்வளோ உள்ளே போகும் அப்படிங்கிறத வச்சு ஒரு கால்குலேஷன்ஸ் தான். இதில் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அதுக்கு நம்மளை குறை சொல்லாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் தான், யூகங்கள் தான். ஸோ தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.